ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான யோகமும் அதிர்ஷ்டமும் எப்போது உன் வாழ்க்கையில் வரும்னு உன்னுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருந்தது எனக்கு தெரியும். இப்போதே உனது எல்லா எதிர்பார்ப்புகளையும் முடிச்சு உனக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியையுமே உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இந்த பதிவை கேட்க சொன்னேன். அதிகாலை பொழுதுல எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணுன்ற எதிர்பார்ப்போடு தானே என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்க வந்த. நிச்சயமா நீ அதிர்ஷ்டத்தை நோக்கி காலடி எடுத்து வச்சிட்ட. இனிமே நீ விரும்பியது எல்லாமே உன் எண்ணப்படி சிறப்பாக நடக்கும். உன்னை மதிக்கிறவங்ககிட்ட நீ மதிப்பாக நடந்துக்கோ. உன்னை குப்பையாக நினைக்கிறவங்கள நீ குப்பை போல தூக்கி போட்டுட்டு கண்டும் காணாமல் போய்கிட்டே இரு. நீ வைரமாக ஜொலிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. இது உனக்கான காலம், நீ ஜெயிப்பதற்கான வெற்றி பெறுவதற்கான காலம். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் இப்போது உன்னை நெருங்க முடியாது. என்ன மீறி என் அன்பு குழந்தையான உன்னை யாரும் நெருங்கவும் நான் விடமாட்டேன். என்னை உரிமையோட அப்பான்னு நீ மனசால அழைச்சாலே போதும், எந்த சூழ்நிலையிலும் ஓடி வந்து உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாய் நான் இருக்கும்போது நீ ஏன் அழுகிற? உன் சோகமெல்லாம் சுகமாக மாறும், உன் கண்ணீரும் ஆனந்த கண்ணீராக மாறும். என்ன நம்புனா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் சோதனைகளையும் சந்திச்சதுனால இப்போ மனசளவில் பலமுள்ள ஆளாக பக்குவத்தை வளர்த்துக்கிட்ட பிள்ளையாக நீ இருக்க. ஆனாலும் உன் மனபலத்தில் சில விஷயங்கள் குறையதான் செய்து. பக்குவன்றது நல்ல விஷயம், அதை கொண்டு இன்னும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கோ. அதை விட்டுட்டு இன்னுமே கூட சில சமயங்களில் நீ அவசரப்பட்டு எதையாவது பேசிடுற. உன் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு திட்டம் என்னிடம் இருக்கிறது என் செல்லமே. இப்போ நீ அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாமே உன் கர்மவினை பயனால் தானே நீ அனுபவிக்கிற. கொஞ்சம் பொறுத்திரு, இது எல்லாத்தையும் சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வந்து நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நல்லதொரு பிரகாசமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தருவேன். உன்னை பற்றி யார் என்ன வேணும்னாலும் பேசட்டும், எதை வேணும்னாலும் செய்ய முற்படட்டும். ஆனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ஏன்னா உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த காரியத்தையும் நிச்சயம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். இனி வரக்கூடிய காலங்களில் ஜெயிக்க போகிறது நீயாக மட்டும்தான் இருப்பாய் என் செல்லமே. எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிச்சினா எந்த துயரங்களும் உன்னை நெருங்காது, உன்னை வந்து சேரவே பயப்படும். சிந்திச்சு செழிப்பாக வாழ பழகிட்டினா பொய் பேசுகிறவங்க உன்கிட்ட பேசினா நீ கண்டுபிடிச்சிருவேன்னு உன்னை நெருங்க பயப்படுவாங்க. சிரிச்சுக்கிட்டும் சிந்திச்சுக்கிட்டும் வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்க பழகிட்டினா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். எல்லாமே நன்மைக்கேன்னு நீ நினைக்கும்படியாக உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்த போகிறேன். உனக்கு கஷ்டத்தை கொடுத்த எல்லா நிகழ்வுகளையும் சரி செஞ்சு இப்போது அதுவே உனக்கான சந்தோஷமாகவும் நன்மையாகவும் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் பிள்ளைகளுக்கு காவலாய் நான் இருந்து எது நல்லதோ அதைத்தான் செஞ்சு தருவேன். என்னை அதிகளவு தீவிரமாக வணங்கக்கூடிய உனக்கு நான் நன்மையை செய்யாமல் விட்டுடுவேனா என்ன? போன வருஷம் நீ பட்ட எல்லா துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மன கஷ்டங்களுக்கும் மாற்றாக தான் இந்த வருஷம் இன்பங்களை நிறைய அள்ளித்தர போகிறேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது, உனக்கான நல்லதும் நடக்க போகுது. ஒரு புது பரிமாணத்தில் உன் வாழ்க்கையை சிறப்பாய் நீ வாழப்போகிற. நேர்மறை எண்ணங்கள் மட்டும் எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் உன் மனசில் நீ என்ன யோசிக்கிற நான் சொல்லட்டுமா? இன்னைக்காவது இந்த நிமிஷமாவது நாம் நினைச்சது நடந்துடாதான்னு ஒரு எதிர்பார்ப்போடு நீ பரிதவிக்கிறது எனக்கு தெரியும். அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிற உன்னை நான் எப்படி ஏமாத்துவேன்? ஒரு விஷயம் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சும் கூட அதை உனக்கு தராமல் இருப்பேனா என்ன? உன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. எல்லாத்தையுமே உனக்கு சுமூகமாக நான் முடிச்சு தர்றேன். சில காலமாகவே நீயாக இல்லைன்னு எனக்கு தெரியும். மற்றவங்க யாரோ எதையோ செய்கிறாங்க, நீ ஏன் அதை பார்த்து கவலைப்படுற? உன்னை கண்டுகொள்ளாத மனிதர்களை நீயும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக தயாராகு. அவங்களுடைய மதிப்பை
உனக்கு நீ கொடுக்கக்கூடிய மரியாதையில தான் இருக்கு. நீ எப்போதும் எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாலும் மறுபடியும் அவங்க அதை செய்கிறாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்கு. போனது போகட்டும். அடுத்தவங்க மதிப்பு கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குற, அது ஒரு பக்கம் ஓரமாக வச்சுடு. உன் மனசுல சில நாட்களாகவே ஒரு சோகமும் அது ரொம்ப நாளாக உன்கிட்ட இருக்கிறதுனால தான் இப்போது அதை சரி செய்யும் எண்ணத்தோட உனக்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும் ஆசையோட இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். நீ ஆசைப்படுறது என்ன, நீ விரும்புறது என்ன எல்லாமே எனக்கு தெரியும். நிச்சயமாக நீ எதிர்பார்க்கும் விஷயத்தில் உனக்கு ஏதாவது செஞ்சு உன்னை வெற்றியாளனாக மாற்றுவேன். நீ பொறுமையாக காத்திருந்த விஷயத்திற்கு முடிவாக இப்போ பொக்கிஷத்தை தரப்போகிறேன் செல்லமே. உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்கிடுச்சு. உனக்கான தீர்வு கிடைக்க போது. உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தவங்க எல்லாருமே பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில நான் வளர்ச்சியை தரப்போறேன். இனிமேதான் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்க ஆரம்பிக்கும். உன் மனசு தைரியமாக இருக்கும்படியும் நீ சந்தோஷப்படும்படியும் சுப செய்திகளை உன் செவிகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீயும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கிறதுக்கான வழிகளையும் நான் காட்டுவேன் செல்லவே. இனி வரும் காலங்களில் திருமணம், புது வீடு கட்டுற எண்ணம்னு எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடக்கும். குழந்தைக்கான காத்திருப்பு காலமும் முடிவடைஞ்சு குழந்தை வரத்தை சந்தோஷமாக அனுபவிச்சு நிம்மதியாக வாழ போற. இனி வரும் மாதங்களில் சுப செய்திகள் தொடர்ந்து உன் காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ என் மேல பக்தி கொண்ட பலன்களை எல்லாம் இப்போது அனுபவிக்க போற. உன் கர்ம வினையை ஏற்று மாற்றி உனக்கு சந்தோஷத்தை தர நான் தயாராயிட்டேன். மனசை குழப்பாம எப்பவும் மகிழ்ச்சியாக இரு. எல்லா நல்லதுமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாத்தையுமே மாற்றிக்க முடியும். அதற்கான சக்தியை நான் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். நீ எப்போதுமே நம்பிக்கையோடு இரு. என்ன மனசில் நினச்சிக்கிட்டினா எல்லாம் சரியான நேரத்தில் சரியானபடி உன்னை நோக்கி வந்து சேரும் செல்லமே. உன் மனசு விரும்பாத விஷயங்கள் எல்லாம் ஏன் தான் நடக்குதோ நினச்சி கவலைப்படாத, பயப்படாத. எல்லாத்தையுமே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக நான் மாற்றுவேன். உனக்கான நல்லதும் நிச்சயமாக நடக்க தான் போகுது. ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணுன்றதுக்காக முயற்சி செய்யும்போது ஒரு முறை முயற்சி செய்ய, இருமுறை முயற்சி செய்ய எல்லாராலும் முடியும். ஆனால் மறுபடியும் ஒவ்வொரு முறையும் மனம் தளராமல் முயற்சி செய்கிறதுக்கு ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். அந்த ஒரு சிலரில் ஒருவனாக நினச்சதை அடைஞ்சே தீருவேன், நினச்சதை நடத்தியே தீருவேன்னு நடக்கக்கூடிய செய்யக்கூடிய ஆளாக நீ எப்போதும் இரு. என் அன்பு குழந்தையே, உன் பக்தியை அவ்வப்போது நான் சோதிச்சு உன்னை வாழ்க்கையில் பக்குவப்படுத்துறதை தவிர வேற எந்த துன்பத்தையுமே உனக்கு கொடுக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. இன்னும் இப்போது உன் வாழ்க்கையில் இன்பத்தை மேலும் மேலும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். ஓம் சாய்ராம்.